வணக்க மக்களே, நான் உங்கள் குட்டி கேமிங் பேசுகிறேன். அதாவது இந்த மேஜிக் கியூப்பை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அதாவது போன வருஷம் தீபாவளி டயத்தில் வந்து 60 நிமிஷம், அதாவது ஒரு 1 ஹவர் நம்ம கேம் விளாண்டனாலே வந்து நமக்கு மேஜிக் கியூப் கொடுக்குற மாதிரி போன வருஷம் ஈவெண்ட். ஆனால் இந்த வருஷம் வந்து சிஎஸில் வந்து நம்ம 18 போயா கடிக்கணுமா. ஏன்னா வர்ற அந்த ஹேக்கர் தாயிலெலாம் நம்ம தாண்டி 18 போயா கடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸின்றது நம்ம சொல்ல முடியாது. அதுலேயும் இந்த ஸ்குவாடாக வரணும்னா நம்மளால் வந்து ஒன்றும் தாங்க முடியாது. ஏன்னா வரவங்க பூரா வந்து கரெக்டாக அவனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்லும் வச்சுட்டு வராங்க. நம்மளால் வந்து ஒன்றும் சமாளிக்க முடியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 95 டேமேஜ் அடிச்சிட்டேன். சரி 95 அடிச்சுட்டோமேனு ஏறி போனால் நமக்கு ஸ்பைடர் கேரக்டர் காலை கப்பிடும். சரி அடிச்சிடலான்னு அடித்தா சரி நம்ம தான் அந்த சிலந்திகளை சிக்கி செத்துட்டோம்னு பார்த்தா நம்ம ஏகேவுக்கும் கரெக்டாக சிலந்தியை போட்டு கொன்றுவான். அவன் 1v2 பண்ணிட்டு போயிடுவான் ஈஸியாக. இந்த இடத்துல வந்து ஒருத்தனை கரெக்டாக ஹெட் ஷாட்டு, இங்கே ஒருத்தன் மேலே ஓடியாருவான், அவனுக்கு ஒரு அழுத்து. இங்கே வந்து அந்த ஸ்பைடர் கேரக்டர் போடாமல் இருந்தீங்கன்னா அவனை தான் ஃபஸ்ட்டு எமோட் போடணும்னு நினச்சா நான் போட முடியாமல் போச்சு. இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு எய்ஸ் அதாவது அவங்க டீமுக்கே ஒரு பெரிய அசிங்கம். ஏன்னா அவங்க வச்சிருந்த ஸ்கில்லுக்கு அதுக்கும் ஏறி நம்ம முடிச்சுருவாங்கன்னு நினச்சா அடுத்து பார்த்தா டக்குன்னு ரவுண்டு முடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல கரெக்டாக ஸ்கார் கிடச்சிடும். நமக்கு வந்து ஸ்காரில் கொஞ்சம் ஈஸியாக விளாடுவோன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம், ஒரு தப்பு பண்ணிடுவேன். நேராக ஏறி போய் ஒருத்தனை டவுன் அடித்த செகண்டில் நேராக ஏறி போனால் அவன் கரெக்டாக ரோல் போட்டு ஹீல் பண்ணும்போது அங்கே ஒருத்தன் பேக்கப் கொடுத்துட்டுப்பான். அவனை பார்க்குற கேப்பில் இங்கேருந்து ஒருத்தன் அடித்து சொல்லிடுவான் நம்மளை. இந்த இடத்துல வந்து மேட்ச் முடிஞ்சு இந்த இடத்துல வந்தால் நம்ம டீம் ஒருத்தன் கரெக்டாக ஓசிக்கலாம். அடிக்கிற நேரத்தில் ஓசிக்கல எங்கிட்ட இருந்தால் ஓசிக்கல் எடுக்குன்னு ஆசைப்படுவான். இவ்வளோ ஓசிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, சரி போனது போச்சுன்னு சொல்லி நம்மளும் சரி கரெக்டாக ஏறி போவோம். இந்த இடத்துல கன்ஃபார்ம் நின்றுட்டு இருப்பான்னு சொல்லி கரெக்டாக இங்கே உட்காந்து அவனை ஃபயர் சவுண்டு கேட்கும். ஏறி போனோன்னா க்ளோவல் போட்டு நின்றுட்டு இருந்தான். கரெக்டாக தாண்டி ஒரு அழுத்தம் ஹெட் ஷாட்டு. அவனும் டவுன் அடிச்சது. அவனை கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்தால் நம்மளால் இந்த ஸ்பைடர் கேரக்டரோட வலையில் சிக்கிலாம். ஏகே டவுனு. சரி ப்ரோ இங்கே வா ப்ரோ இங்கே தான் நின்றுட்டுருக்கான் அப்படின்னு அவர் சொல்லவும் அவர் பேச்சை நம்பி கரெக்டாக ஏறி போனால் அவன் கரெக்டாக அந்த சைடில் முடியாடுவான். ஆனால் எம்பி பாட்டி என்னைக்கு ஹெட் ஷாட் விடுவது அதிசயமாக நீங்கள் ஃபுல் ரெட்டு ஹெட் ஷாட் கரெக்டாக வந்துருச்சு. சரி இவர் ரிவே பண்ணிட்டு இருந்தோன்னா அவன் கன்ஃபார்மாக எப்படி அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஏறி போய் அவன் டீமே அடித்தான். அதாவது ஓகே கைஸ், அதாவது இந்த மேட்ச் வந்து ஒரு தரமான 3-4 முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். போயிட்டு வரேன். டாட்டா, பை.